ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 11 14வது வசனம். சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பல கனிகளை பளிங்கும், உன் பல கனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன், உசிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை, உன்னை அணுகுவது இல்லை. இதுல வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவளை, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. யாருக்கு ஆண்டவர் பேசுகிறாரு? பெண்களுக்கு பேசுகிறார். அதில் உண்மையாகவே அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா அது எருசலேமை குறித்து போட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நிறைய ஸ்திரீகள் எப்படிப்பட்டவங்க? சிறுமப்பட்டவங்க. வெளியில் நல்லா தான் தெரிவாங்க. வெளியில் ரொம்ப ஒருத்தர் சொன்னால், ரொம்ப சிரிக்கிறவங்கள பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்வாங்களாம்? அழுதுகிட்டு இருக்கவங்க ரொம்ப வெளியில் மாத்திரம் சிரிப்பாக காட்டுவாங்களாம். சரியா? சிறுமைப்பட்டவர்கள், பெருங்காற்றில் அடிப்பட்டவர்கள். குடும்பங்களில் எத்தனையோ பெருங்காற்று, சரீரத்தில் பலவீனம், குடும்பங்களில் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும், சிலருக்கு பொருளாதாரத்தில் பெருங்காற்று, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த மாதத்தில் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்கும்படி வைப்பார். அதற்காக ஒரு வீட்டில் என்னென்ன அவசியமோ, ஒரு வீடு கட்டுவதற்கு என்னெல்லாம் அவசியமோ அத்தனை வார்த்தையும் போட்டிருக்கு. வீடு கட்டுறதுக்கு முதல்ல எது அவசியம்? ஒரு நிலம் வாங்கினா அதில் என்ன போடணும்? கட்டுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? அஸ்திபாரம் தேவை. அந்த அஸ்திபாரத்தை நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்குவே. 12ஆம் வசனம். அந்த வீடு கட்டி வரும்போது எது ரொம்ப முக்கியம்? விண்டோஸ், பலகனி. அந்த பலகனிகளை ஆண்டவர் எதா மாற்றுவாராம்? பளிங்கா மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாசல்கள், ஒரு வீட்டுக்கு என்ன இருக்கும்? வாசல் இருக்கும். அந்த வாசல்களை மாணிக்க கற்களாக மாற்றுவேன். அதுக்கு அந்த வீடு தனி வீடாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டுன்னா அதை யோசிச்சு பார்க்க முடியாது. தனி வீடு, தனி வீட்டுக்கு என்ன இருக்கும்? மதில் இருக்கும், வால் இருக்கும், காம்பவுண்ட் வால் இருக்கும். அந்த மதில்களை எல்லாம் ஆண்டவர் எதாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார்? உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ளே யார் இருப்பா? ஒரு அம்மா, ஒரு அப்பா, அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். 14ஆம் வசனம். நீதியினால் நீ என்ன செய்வாய்? ஸ்திரப்படுவாய். கொடுமைக்கு தூரமாவாய். என்ன கொடுமை வந்துருமோ? தனியாக இருக்கிறவங்களுக்கும் பயம், பிள்ளைங்களை வச்சுருக்கவங்களுக்கும் பயம். ஒருத்தவங்க வெளியே போனாங்கன்னா வீடு திரும்பி வர வரைக்கும் பயம்தான். கொடுமைக்கு தூரமாவாய். விசுவாசிங்க, பயம் இல்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. 15வது வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். குடும்பத்தில், லேண்டு விஷயத்தில், பக்கத்தில் இருக்கிற நேபர்ஸ்னால் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்களோ இந்த மாதத்தில் ஆண்டவர் அவர்களை எல்லாம் ஓம் பட்சத்தில் வந்து சேர்த்துறோம். ஹல்லேலூயா. அதே போல் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு விரோதமாக ஒரு குடும்பத்தில், ஒரு குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருந்தால், பிள்ளைங்க நல்லா இருந்தால், பிள்ளைங்க நல்லா படித்தா உடனே என்ன வச்சுருவாங்க?
விரோதமான பல ஆயுதங்கள், பில்லி சூனியங்கள், மந்திரங்கள் இதெல்லாம் வச்சுருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் என்ன செய்யுது, அவங்க வைப்பாங்க. ஆனால் அந்த விரோதமாக எழும்பும் ஆயுதம் என்ன செய்யாது, எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், வாய்க்காதே போ. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார், நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய வசனத்தில் நம்ம 54வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் அஸ்திபாரத்தை பற்றி முதலாவது போட்டிருக்கு. அந்த அஸ்திபாரம் எப்படி இருக்குமா, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரம் ஆக்குவேன். சரியா? வேதத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அஸ்திபாரம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது நமக்கு இருக்கிற அஸ்திபாரம் என்னவென்று சொன்னால், தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். 11ஆம் வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு ஃபவுண்டேஷன் எதாக இருக்கணும், அஸ்திபாரம் எதாக இருக்கணும், இயேசுவாக இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஏதோ ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார், என் வாழ்க்கையின் கடன் தொல்லையை மாற்றினார் அப்படின்னு அந்த அற்புதத்தின் மேலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டக்கூடாது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை எது மேலே கட்டணும், இயேசு மேலே. அந்த இயேசு மேலே தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் கட்டி பாருங்கள். புருஷனே நம்பிக்கிட்டு, புருஷன் குடும்பத்தையே, புருஷனுடைய வருமானத்தையே நம்பிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, நிலைச்சி நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவரை நம்பிக்கொள்ளுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, அவர் ஒரு நாளும் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் எப்போவுமே யோசிப்பேன், இந்த ரூத்து அவங்க மாமியாரே அவளை பார்த்து சொல்லிட்டாங்க, நீ போயிரு, உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிரு, என் பின்னால் வராத, எனக்கு ஒன்றுமே நன்மை இல்லை, ஒரு ஆசி கிடையாது, எல்லாமே ஜீரோ தான். ஆனால் அவள் என்ன சொன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டபடினா அந்த நகோமியை பார்த்து சொன்னான், நீ உம்முடைய தெய்வம் தான் என் தெய்வம், உம்முடைய ஜனம்தான் என் ஜனம் என்று சொல்லி அந்த நகோமியை பின்பற்றி பெத்லகேமுக்கு வந்தா. அவன் எதுக்காக பெத்லகேமுக்கு வந்தானா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டு தான் வந்தான். நகோமியை நம்பி வரல. அதே போல் மனுஷனை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்பி அவரை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கையாக மாற்றி பாருங்க. நம்மளை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்ம நல்ல பாட்டு படித்தோம்ல, சிங்கக்கெபி ஆனாலும் அதே போல் அக்னி ஆனாலும் கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான். ஒரே ஒருத்தர் தான் நம்மளை விட்டுட்டே போக மாட்டார். நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறதா அவரை தான். நம்முடைய குடும்பத்தின் அஸ்திபாரம் யாராக மாறணும், இயேசுவாக மாறணும். ஆண்டவர் சமூகத்தின் இந்த இடத்தில் வந்திருக்கிற எல்லாரும் நன்மைக்காக இந்த ஆராதனைக்கு ஓடி வரக்கூடாது. ஒரு காலத்தில் நன்மை நடக்கும், ஒரு காலத்தில் நன்மை நடக்காது. ஆனாலும் இயேசு போதுன்னு பாருங்க, அவர் நம்மளை கைவிடாதபடி கடைசி வரைக்கும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் எதாக இருக்கணும் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, இயேசு. அதே போல மத்தேயு 7வது அதிகாரம் 24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. நம்ம குடும்ப வாழ்க்கை எது மேல அஸ்திபாரம் போடணும், கன்மலை என்று சொன்னால் இந்த இடத்துல எதை வாசிக்கிறோம் என்று சொன்னால், இயேசு மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தைகள் என்னது, மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்தை முடிக்கிற நேரத்தில் இயேசு சொல்கிறார், இந்த வசனத்தை காத்து நடக்கிறவன் எவனோ, இவைகளை கேட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விடுகிறவன் அப்படின்ற சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த கன்மலை அஸ்திபாரம், இந்த கன்மலை அஸ்திபாரம் என்று சொன்னால்
அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். இந்த வேதத்தில் நம்ம ஆராதனைக்கு வர்றோம், நிறைய தேவ வசனங்கள்லாம் கேட்குறோம். வசனத்தை கேட்குறதெல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த வசனத்தை கேட்குறத என்ன செய்யணும்? எடுத்துகிட்டு போய் அதை காத்து நடத்தணும். அதே போல் வேதம் எல்லாருக்கும், இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காசே இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று வாங்கிடுங்க, பைபிளை வாங்கிடுங்க. அந்த பைபிள் வசனம் தான் நமக்கு என்னத்தை கொடுக்கும் தெரியுமா? ஜீவனை கொடுக்கும். அந்த பைபிள் வசனத்தின்படி வாசித்து அதன்படி நடக்கும்போது நம்ம வீடை, நம்ம குடும்பத்தை எதில் கட்டுறோம் தெரியுமா? கன்மலையின் மேலே கட்டுகிறோம். எல்லா குடும்பத்திலும் பெருமழை வரும், எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் ஏற்பட தான் செய்யும். அப்படியே பிறந்தது போல், கல்யாணம் கட்டி கொடுத்தது போல் நல்லா சந்தோஷமாக அப்படியே முடிக்கிறாங்களா? நம்ம எதிர்பாராத சில சமயம் வியாதி வருது, சில சமயங்களில் நம்ம எதிர்பாராத சூழ்நிலையெல்லாம் வரதான் செய்யும். சரியா? இந்த சர்ச்செல்லாம் 7 பேரோடு ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக கட்டி எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனை, துரைத்தனங்கள் வழியா, அதிகாரங்கள் வழியா எத்தனையோ காரியங்கள் வரதான் செஞ்சு. ஆனால் ஆண்டவர் கைவிடலை. அவர் நினச்சது கண்டிப்பாக செய்து தான் முடிக்க போகிறா. பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த கன்மலையில் அல்லது தேவ வசனத்தை வாசித்து அதன்படி காத்து கொண்டா நம்முடைய அஸ்திபாரத்தை எங்கே போட்டிருக்கிறோம்? கன்மலையின் மேலே போட்டிருக்கோம். பெருமழை வரும், புயல் அடிக்கும், ஆனாலும் என்ன செய்யாது? வீடு குடும்பம் விழாது. ஹல்லேலூயா. சரியா? ஆண்டவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ அஸ்திபாரம்னு சொன்னால் 2 காரியம் சொல்கிறேன். 1 இயேசு, 2வது அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். நடக்கும்போது நம்முடைய அஸ்திபாரத்தை என்ன செய்கிறோம்? நம்ம பார்த்தது போல் கீழே வேர் ஊன்றுகிறோம். அந்த அஸ்திபாரத்தின் மேல் நம்முடைய வீட்டை கட்டும்போது அது விழாது. 2வது ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பலகனின்னு போட்டிருக்கு. பல கனிகளை எதா மாற்றுவாரா? நம்ம குடும்பத்தில் உள்ள பலகனி. பலகனி என்று சொன்னால் விண்டோ. அந்த பலகனியை ஆண்டவர் பளிங்கா மாற்றுவார். சரியா? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த தானியேல் அவருக்கு ஒரு ஜபம் பண்ணுற ஒரு பழக்கம் இருந்துச்சு. தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். அவர் எங்கே போனாராம்? வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகனிகள் திறந்திருக்க ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் பண்ணான். அப்போ என்னன்னா, நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது நமக்காக வானம் திறக்கப்படும், பலகனிகள் திறக்கப்படும் என்ற விசுவாசத்தோடு கூட பரலோகத்தின் தேவனுக்கும் நமக்கும் நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு கனெக்ஷன். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? ஜபத்தின் மூலமாக யாரோடு பேசுகிறோம் என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் பேசுகிறோம். யாருமே பயப்படாதீங்க. ஐயோ, இந்த பாஸ்டர்கிட்ட பேச முடியல, இந்த ஊழியர்கிட்ட பேச முடியல, கவலையே படாதீங்க. நம்முடைய தகப்பன் யார்? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உண்டாக்கின தெய்வம். ஹல்லேலூயா. அவருடைய செவி மந்தமாகாது. அவருடைய செவி மந்தமாகாத செவி. அவருடைய கண்கள் நமக்காக திறந்திருக்கும். ஆகியால் முழங்கால் படியிடும்போது அது என்ன நடக்குது? பல கனிகள் திறக்கப்படுகிறது. நம்ம குடும்பத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்காக பலகனி திறக்கிறார். இன்னொரு வசனம் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? பலகனியை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல மாத்திரம் என்னை சோதித்து பாருங்கள்னு சொல்லியிருக்கிறார். என்னத்தை சோதித்து பார்க்கணுமா? அவருக்காக தசம பாகத்தை கொண்டு வந்து பண்டசாலையிலே, சரியா, கொஞ்சம் காணிக்கை கொடுக்கும்போது நம்ம அந்த நேரம் தான் உருட்டாதபடிக்கு முதலே நீங்கள் தீர்மானம் எடுங்க.
அதில் விசேஷமாக தசம பாகம். ஒருவேளை உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நான் எப்படி தசம பாகம் கொடுக்க முடியும்? அவருடைய காணிக்க அவருடைய சம்பளத்திலிருந்து நான் 10ல் தசம பாகம் என்று சொன்னால் வருமானத்தில் 10ல் 1 பாகம். 10ல் 1 பாகத்தை எடுத்து வைத்து ஆண்டவர் கொடுக்க முடியாதே என் குடும்பத்தின் சூழ்நிலை மூலமாக. ஆனால் நான் ஒரு சின்ன தந்திரமான ஒரு காரியம் சொல்லித்தரேன். திருட வேண்டாம், பாக்கெட்டில் இருந்தெல்லாம் திருட வேண்டாம், அவர்கிட்ட இருந்து காசெல்லாம் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு கொடுக்குற காசில், அதான் செலவுக்குன்னு கொடுப்பாங்களே, அதில் 10ல் 1 பாகம் எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருக்காக கொடுங்களேன். ஆண்டவர் இடம் கொள்ளாமற் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். விடுதலை இருக்கிற குடும்பங்கள்லாம் கணவரோடு கூட இணைந்து அவங்க தசம பாகத்தை எடுத்து வைத்து நீங்கள் வாங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. நான் அறிந்த காரியம் அதுதான். தசம பாகம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் இடம் கொள்ளாமற் போக மட்டும் பலகனியை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவருக்கு கொடுத்தவங்க ஒருத்தரும் தரித்திரர் ஆனது இல்லை. சரியா? நல்ல ஆண்டவருக்கு கொடுங்க. கொடுக்க கொடுக்க நான் சில சமயங்களில் காரியங்களை செய்யும்போது யோசிப்பேன், ஒரு பக்கம் ஒருத்தருக்கும் தெரியாமல் கொடுத்தா அடுத்த பக்கம் பன்மடங்கு திரும்ப வந்துடும். ஐயோ ஆண்டவரேன்னு கொஞ்சம் வருத்தப்படும். ஏன்னா நித்தியத்துக்கு போகும்போது எனக்கு கிடைக்கணுமே ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் ஒருத்தருக்கும் கடனாளி கிடையாது. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டு தரித்திரம் மாறணும்னா ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏதோ பாஸ்டருக்கு கொடுக்குறேன், இந்த சர்ச்சுக்கு கொடுக்குறேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இயேசுவுக்கு நான் கொடுக்குறேன். தசம பாகத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது பலகனியை திறந்து நம்ம குடும்பத்தை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அது ஏசாயா 54வது அதிகாரம் 12ஆம் வசனம் 2 காரியம் போட்டிருக்கு. ஒன்று வாசல், அடுத்தது மதில். நம்ம வீடுகளில் வாசல் இருக்குது. சரியா? ஆண்டவர் 147வது சங்கீதம் 13-14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாசல்களின் தாழ்பால்களை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன் சொல்கிறான். அதே போல் எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே கொண்டு வரும்போது யாத்ராகமம் 12வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னுடைய நிலைக்கால்களில், வாசல்களின் நிலைக்கால்களில் என்ன செய்யி? இரத்தம் பூசு. அந்த மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். நமக்கு பாதுகாப்பை கொடுக்குற ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஊர் பயங்கர பொல்யூஷன் நிறைஞ்ச ஊர், பயங்கர பலவிதமான வியாதி கிருமிகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், உன் வாசலை நான் என்ன செய்வேன்? பாதுகாத்து கொள்வேன். உனக்கு விரோதமாக எத்தனை பேர் என்ன காரியம் செய்தாலும் அது உன்னை தாக்காது. விசுவாசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஐயோ அவங்க வச்சுட்டாங்க, இவங்க வச்சுட்டாங்க, இப்படியே பயப்படாதீங்க. ஒன்றும் உங்களை செய்யாது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய வாசற்படியில் என்னத்தை பூசணும்? இயேசுவின் இரத்தத்தை பூசினா ஆண்டவர் சொல்கிறார், உன் வாசலை நான் காப்பேன் என்று சொல்கிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 12வது வசனத்தில் நான் வாசிக்கிறது போல வாசல்களே ஆண்டவர் எதா மாற்றிட்டாரு? மாணிக்க கற்கள். ஹல்லேலூயா. விலையேறப்பெற்றவர்கள். மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் இருக்குது? இப்போ அஸ்திபாரம் இருக்குது, 2வது பலகனி இருக்குது, 3வது என்னது இருக்குது? வாசல் இருக்கிறது, 4வது என்ன வேணும்? மதில். நம்ம வீட்டை சுற்றிலும் ஒரு வால் இருக்கணும். எலிசா தீர்க்கதரிசியை அசீரிய ஜனங்கள் பிடிக்க வந்தாங்க. உடனே காலையிலேயே கேயாசி அந்த மலை நாட்டில் வெளியே வர்ற சமயத்தில் அந்த இடம் முழுசும் மலையை சுற்றிலும் அந்த அசீரிய ராஜாவினுடைய இராணுவம்லாம் நிற்குது. இங்கே ஒரே ஒரு ஆள் இருக்கார், எலிசா தீர்க்கதரிசி, அவரோடு கூட ஒரு வேலைக்காரன். கதவை திறந்த உடனே அவ்வளோ இராணுவத்தையும் அந்த கேயாசி பார்க்குறான், அவனுடைய வேலைக்காரன் பார்க்குறான். பார்த்த உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு சின்ன ஜபம் பண்ணுறான். என்ன ஜபம் பண்ணுறான்? ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தரணும். கண்களை திறந்தால் ஒரே ஒரு எலிசா தீர்க்கதரிசிக்கு என்ன இருக்குது தெரியுமா? அக்னிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் அவரை சுற்றிலும் நிற்கிறாங்க.
ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவ்வளவு பாதுகாப்பு இருந்தால் இந்த காலத்தில் ஆண்டவர் என்ன நம்ம விட்டுருவாரா? விடவே மாட்டான். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். வாசிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சகரியா 2:5 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருப்பேன்? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் எப்படி இருப்பாராம்? அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன். நம்ம வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும், கர்த்தருடைய சமூகம் இருக்கும். நம்மை சுற்றிலும் கர்த்தர் எப்படி இருப்பார்? அக்கினி மதிலாக இருப்பார். எந்த வியாதியின் கிருமியோ எந்த பிசாசு கிரிகளோ வந்தால் அது என்ன செய்யப்படும்? சுட்டரிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? சுட்டரிக்கப்படும். விசுவாசிங்க. அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் வாசமாக இருப்பேன். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த யோபை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைச்சிருக்கிறார். வேலி, மதில். அந்த வேலி யோபுக்கு தெரியலை. ஆனால் யார் வந்து பேசுகிறா? பிசாசு, சாத்தா வந்து பேசுகிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையா? அவன் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பிசாசுக்கு நம்ம யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். திருடன், திருடன் பேர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் சேதப்படுத்தவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். எதெல்லாம் அவன் திருடிடுவான்னா, கணவர் மனைவிக்குள்ள ஐக்கியத்தை திருடிடுவான், ஜெபத்தை திருடிடுவான், சந்தோஷத்தை திருடிடுவான், சமாதானத்தை திருடிடுவான், நம்முடைய வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் திருடிடுவான். பணத்தை வீணாக செலவழிக்கிறதுக்குரிய ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே கொண்டு விட்டுருவான் பிசாசு. ஆனால் இந்த யோபு ஆண்டவர் சமூகத்தினுடைய நாள்தோறும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணின போது குற்ற நிவாரண பலியை, அதே போல் ஆண்டவர் சன்னிதானத்தில் சர்வாங்க தகன பலி. அதனால தான் சொல்கிறேன், சகோதரிகள் குடும்பங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம சபையிலெல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வருது. ஆனால் அந்த குடும்பங்கள் பேரெல்லாம் எங்களால் அவ்வளோ பேரையும் சொல்லி ஜெபம் பண்ண முடியாது. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏமாத்தலை சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க ஃபோன் பண்ணால், அவங்க வந்து சொன்னால் அதை ஞாபகம் வச்சு உண்மையாக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் மற்றபடி எப்படி தான் ஜெபம் பண்ணுவோம்? சபைக்கு வருகிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எந்த தீங்கு வரக்கூட பொதுவான ஜெபந்தான் பண்ண முடியும். ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக யார் முழங்கால் படிடணும்? நீங்கள் தான் முழங்கால் படிடணும். இந்த யோபு தன் குடும்பத்துக்காக தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் 3 வேலியை அவரை சுற்றிலும் போட்டார். யாரை சுற்றிலும்? அவனையும். சரியா? நமக்கு தனியாகவும் ஒரு வேலி இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நமக்காக ஒரு வேலி இருக்குது. 2வது வீட்டையும். நீங்கள் ஆங்கிலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டுக்கணும் தெரியுமா? ஃபேமிலி. நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது நம்ம குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைப்பார். ஹல்லேலூயா. 3வது வேலி எங்கே? அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும். நம்ம வீட்டில் வெஹிக்கிள் இருக்கா? நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? நம்ம வீட்டில் பலவிதமான பொருட்கள் இருக்கா? அதை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செய்வார்? வேலி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம என்ன செய்யணும்? யாராக மாறணும்? ஜெபம் பண்ணுறவங்களாக மாறணும். நம்ம குடும்பத்தில் ஜெபம் பண்ணும்போது நம்மை சுற்றிலும் மதில் எழுப்புகிறவர். ஹல்லேலூயா. பிசாசு தொடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவர். நல்ல விசுவாசிங்க. நம்ம வீடுகள் என்ன வீடாக மாறணும்? குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? குடும்பத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் வரணுமா? நம்ம வீடு என்ன வீடாக மாறணும்? ஜெப வீடாக மாறணும். சமைக்கிறது நல்லது தான், கண்டிப்பாக சமைக்கணும். வாங்கி வாங்கி சாப்பிடாதீங்க. சரியா? நம்ம புருஷனுடைய சம்பத்தை என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. அதனால் நீங்களே நல்லா சமைங்க. அது மாத்திரமல்ல, தூங்குகிற வீடாக இருக்கக்கூடாது, சோம்பேறியின் வீடாக இருக்கக்கூடாது. நம்ம வீடு டிவியே பார்த்துக்கிட்டு இருக்க சினிமா தியேட்டராக இருக்கக்கூடாது. சரியா? ஃபோன்லேயே உட்காருகிற ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியோடு இருக்கக்கூடாது. என்ன வீடாக மாறணும்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஜெப வீடு. நீங்கள் ஜெபம் பண்ண உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு பலகனி திறக்கப்படும். உங்கள் வீட்டுக்கு ஒரு கோட்டை உண்டாகும், மதில் உண்டாகும். கர்த்தர் உங்கள் வாசல்களை பாதுகாத்து கொள்ளுவார். உங்களுடைய அஸ்திபாரம் யார் மேலே இருக்கும்?
ஜெபம் பண்ணுறவங்க என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெபம்னு சொன்னால் நம்ம ஆண்டவரே இந்த மனுஷனை அல்ல, யாரை நம்புகிறோம், உண்மையே நம்புகிறோம் என்று சொல்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை குறித்த ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 54:13 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் யாரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிரும். சரியா? இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காலம். முந்தைய நாட்களில் உட்கார வச்சு நம்மளெல்லாம் அம்மாலாம், எங்கள் அம்மாலாம் போதிச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி. இப்போ நான் எங்களுக்கு உங்களை விட ரொம்ப நல்லா தெரியுமா, கூகுள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த காரியத்துக்கும் இப்போ ஏதாவது ஒரு மெடிசன், ஃப்ரூட்டு சாப்பிட்றதுக்கு கூட அந்த ஃப்ரூட்டுக்குள்ள என்னது இங்கிலீஷில் என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு போட்டு உடனே கூகுளுக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இது வர்ற பெனிஃபிட் என்ன ஆபத்தான காரியம் எல்லாமே என்னது. இந்த காலம் எந்த காலம்? அறிவு பெருகின காலம். அதை அறிந்து கொள்ளுங்க. ஆனால் விசுவாசிங்க, இந்த வசனத்தை விசுவாசிங்க. அவங்க எப்படியாக என்ன செய்யப்படுவாங்க? கர்த்தரால் போதிக்கப்படுவாங்க. ஆண்டவர் சாமுவேலோடு பேசினது போல் நம்ம பிள்ளைகளோடு பேசுவார். யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்தது போல் நம்ம பிள்ளைங்களுக்கு சொப்பனம் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் போதிக்கப்படும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு காரியம் மாத்திரம் தாய்கள் என்ன செய்யணும்? தாய்மார்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பிள்ளைங்க வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும். வேதம் வாசிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அந்த சாமுவேல் அன்றைக்கு மனோவாவும் அவருடைய மனைவியும் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தினை ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு பிள்ளையே இன்னும் பிறக்கலை, பிள்ளையே அந்த யூட்ரஸ்குள்ளே வரவே இல்லை, கன்சீவே ஆகலை, அதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளை வரும்போது நாங்கள் எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு 2 காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். எப்படி இந்த பிள்ளைங்களை வளர்க்கணும், எப்படி நடத்தணும். இந்த அன்னாள் எப்படி பிள்ளையை வளர்த்தா? அன்னாள் ஆண்டவரிடத்தில் கேட்டால் கொடுத்தார். அப்பொழுது அந்த முதல் அதிகாரம் கடைசி வசனத்திலேயே அவன் என்ன செய்தான்னு சொன்னால், இந்த பிள்ளை உயிரோடு இருக்க மட்டும் யாருக்கு சொந்தம்? உமக்கு சொந்தம். ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் உங்கள் பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவுக்கு அந்த பிள்ளையை வளர்க்குறேன், ஆனால் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அவங்களோடு பேசுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யம் அல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு அல்ல, எங்கள் பிள்ளைகள் உமக்கு முன்பாக பெரியவங்களாக இருக்கணும். அவங்கள என்ன செய்யும் ஆண்டவரே? அவர்களுக்கு என்னத்தை கொடும்? சமாதானத்தை கொடும். சரியா? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வரணும்? ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சங்கீதம் 115வது சங்கீதம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் யாரை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நம்ம பிள்ளைகளுக்கு எது வேணும்? ஒரே ஒரு காரியம்தான் வேணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதனால் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு அவங்கள வளர்க்கணும். நம்ம தான் மாடல். நமக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் நம்ம பிள்ளைங்களும் கர்த்தருக்கு பயப்படுவாங்க. நம்ம ஜெபம் பண்ணால் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம இயேசுவை விசுவாசித்தா பிள்ளைங்களும் விசுவாசிப்பாங்க. அதனால் நல்ல மாதிரியாக இருந்து கர்த்தருக்கென்று பிள்ளைங்களை அர்ப்பணித்து ஆண்டவர்களோடு கூட பேசும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் அவர்களுக்கு போதிப்பார், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பின்னால் நம்ம வாசிக்கும்போது ஏசாயா 54வது அதிகாரம் 14th verseல ஆண்டவர் ஏற்கனவே நம்ம சொன்னது போல திகிலுக்கு தூரம் ஆவாய். ஆண்டவர் பயத்துக்கு நம்மளை என்ன செய்வார்? தூரம் ஆக்குவார். சரியா? கொடுமைக்கு தூரம் ஆவாய். சரியா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயங்கர இந்த நாட்களில் கொடுமை வந்து விடுமோ என்று சொல்லி பயம். ஆனால் பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களில் அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? 19வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அந்த இடத்திலே வந்தபோது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்திருந்த சகேயு, அவன் ஐஸ்வர்யவான், குள்ள மனுஷன், நல்ல ஆயக்காரனுக்கு தலைவன், கவர்மெண்ட் வேலை உள்ளவன், அவனுக்கு வியாதி இல்லை. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வந்திருந்தான். அவனை இயேசு பார்த்து கரெக்டாக அந்த மரத்துக்கு கீழே வந்த உடனே எட்டி பார்த்து, சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் எங்கே இருக்கணும்? உன் வீட்டில் தங்க வேணும். ஆண்டவர் யாருடைய வீட்டையும் கம்பல் பண்ணி நான் வந்து தங்குவேன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள் வருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவரை அழைக்கணும். உடனே அவன் என்ன செய்தான் என்றால் 6வது வசனம், அவன் சீக்கிரமாக இறங்கி என்ன செய்தான்? சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். பிரசன்னம் உள்ள வீட்டை ஆண்டவர் எப்படி அஸ்திபாரம் போட்டிருக்கிறார், எப்படி பலகனி வாசல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவரை அழைக்கணும். யோவான் 2வது அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணத்தை குறித்து வாசிக்கிறோம். கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் என்ன செய்தாங்க? அழைத்தார்கள். அழைத்த போது தான் அற்புதம். நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவரை வெளியே விட்டுட்டு நம்ம வாட்டில் நடத்திக்கிட்டே போவோம். அற்புதம் நடக்காது. அவருக்கு என்ன செய்யணும்? வழி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். காலையிலே எழும்பும்போது ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும், தங்கி இருக்கணும். உன் வீட்டில் வந்து நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூன்னு கேட்டுட்டு நான் போகிறேன்னு சொல்லலை. வீட்டில் வந்து தங்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து தங்கணும். அப்போ தங்கும்போது தங்குவதற்காக அந்த வீட்டுக்குள்ளே அந்த சகேயு இயேசுவை அழைத்து வரும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, வாசிங்க, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கு. ஆண்டவர் எங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கிறார்? சகேயுவுக்கு கொடுக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் வந்தால் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா 3 காரியம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் வந்து, கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தை ஆளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன். நம்ம ஆண்டவர் தனிப்பட்ட மனிதனை மாத்திரமல்ல, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபம் நம்ம பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? நான் பார்ப்பேன், எங்களுடைய வீட்டில் 11 பிள்ளைங்க. நாங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்து முட்டி போட்டு முழங்கால் படியிட்டு முக்காடு போட்டு ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் யோசிப்பேன், என்ன தான் ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியலை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக, ஊழியம் செய்கிற பிள்ளைங்களாக ஆண்டவர் மாற்றிட்டார். சாதாரண விசுவாச தாய் தான். இப்போ யோசிப்பேன், இப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையெல்லாம் அம்மாலாம் வந்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களேன்னு. ஆனால் பரலோகத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம். எங்கள் பாஸ்டருடைய அம்மாவும் காலையில் 4 மணிக்கே எங்கள் மாலினோட சின்ன மகளோட படுத்துருப்பாங்க. 4 மணிக்கு கரெக்டாக பாட்டி தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லுவான். அந்த ஜபம் தான். இப்பொழுது அந்த ஜபம் இல்லை, ஆனாலும் அந்த ஜபந்தான்
குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணுவதற்கும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும், பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் அதுதான் காரணம். நீங்கள் நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபம் ஒரு நாளும் என்ன செய்யாது, விருதாவாய் போகாது. கர்த்தர் குடும்பத்துக்குள்ளே வந்து அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். லூக்கா 24வது அதிகாரம் 28, 29, 30வது வசனத்தை வாசிக்கும்போது, எம்மாவூர் சீஷர்கள் அந்த இயேசுவோடு கூட நடந்து கொண்டு இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டது, அவர் பாதிக்கப்பட்டது, அவர் மரித்தது எல்லாம் பேசும்போது இயேசுவும் கூடவே போகிறாரு. ஆனால் தெரியாத போல் இது எப்படி நடந்தது என்று கேட்கும்போது, நீர் அந்நியரோ அப்படின்னு எம்மாவூர் சீஷர்கள் இயேசுகிட்டே கேட்குறாங்க. உயிர்த்தெழுந்த பின்பு அவர் நடந்து போய் கொண்டு இருக்கும்போதே என்ன ஏற்படுது, இந்த எம்மாவூர் சீஷருடைய கிராமம் வந்துட்டு. உன்னை கிராமம் வந்தபோது அவர் என்ன செய்தார், இயேசு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். 29வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். ஆண்டவர் என்ன செய்யணும், ஆண்டவரை நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடணும், வருந்தி அழைக்கணும். ஹல்லேலூயா. வருந்தி அழைக்கும்போது இயேசு அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, இயேசு மறைஞ்சு போயிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வீட்டில் உள்ள அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். யோவான் 20வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும்போது, நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா, சமாதானத்தை கொடுக்கிறவர். கலங்கி போய் பயந்து போய் வீடுகளுக்குள்ளே இருக்கும்போது அவருடைய பிரசன்னம் எதை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். நம்ம ஆண்டவருடைய பிரசன்னம் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னம் எதையும் கொடுக்கும், சமாதானம். அதனால தான் வாசிக்கிறோம், உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. கர்த்தருடைய பிரசன்னம் சமாதானத்தையும் சுகத்தை அருளி செய்யும். அந்த சமாதானம் நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், ஆண்டு கொள்ளணும். ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவரை சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ எப்படி போ, சமாதானத்தோடு போ. இந்த மத்தியான வேளையில் என்னென்ன கலக்கத்தோடு என்னென்ன வேதனையோடு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம கர்த்தரை சந்திக்கிறபடினால் கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுக்குற, சமாதானம். உங்கள் வீடை பூட்டி பயந்து போய் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற உண்மையுள்ள ஆண்டவர். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டில் தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுள். கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செய்யும் என்று சொன்னால், நம்மை ஆண்டவர் ரட்சிப்பார். ரெண்டாவது, உன் சத்துருக்களை என்ன செய்வாராம், நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுக்கிறதற்காகவும் நம்மை பாதுகாக்கிறதற்காகவும் நம்முடைய பாளையத்தில், நம்முடைய குடும்பத்தின் நடுவில், நம்முடைய வீட்டின் நடுவில் ஆண்டவர் உலாவி வருவார். விசுவாசிக்கிறீங்களா? எங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசனம் உண்டோ அந்த இடத்துலலாம் யாரும் இருப்பாங்க, தேவதூதர்களும் இருப்பாங்க. நான் எப்பவும் ஆரம்ப நாட்களில் பாஸ்டர் அங்கங்கே போயிடுவாங்க, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களோடு தனியாக தங்கியிருக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜோமனை, செக்யூரிட்டிலாம் அப்போல்லாம் அந்த காலங்கள்லாம் கிடையாது. ஜோமனை, ஆண்டவரே ஓங்கின பட்டயத்தோடு நம்முடைய தேவ தூதர்கள் எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கணும், யாரும் வரக்கூடாது வீட்டுக்குள்ளே, நீங்கள் தான் பாதுகாப்பு. ஜோமனிட்டு படுப்பேன். ஒரு நாள் தேவனுடைய ஊழியர் நம்முடைய வீட்டுக்கு வர்ற சமயத்தில், அப்போ தான் முதல் தடவை வந்திருக்கிறார் பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒரு பிளாக் பிரதர்.
அவங்க வந்திருக்கிறாங்க, வந்துட்டு கொஞ்ச நேரம் பாஸ்டர்கிட்ட பேசிட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படி எழும்புனாங்க பாருங்கள். எழும்புன உடனே கண்ணை மூடினோன்னு சொன்னாங்க, ஓங்கின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் இந்த வீட்டுக்குள்ளே உலாவி வர்றாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்ம சொல்கிற ஜெபம்லாம் ஒருவேளை நமக்கே மீனிங்லெஸ்ஸாக கூட பண்ணுவோம். ஆனால் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். நிச்சயமாக நம்ம வீட்டுக்குள்ளே உலாவி வருகிறார். அவர் மாத்திரமல்ல, தேவ தூதர்களும் உலாவி வர்றாங்க. எதற்காக? நம்மை பாதுகாக்கவும் சத்துருக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுக்கவும் உலாவி வருகிறபடினால உன் வீட்டை நீ எப்படி வச்சுக்கோ? சுத்தமாக வச்சுக்கோ. அசுத்தம் இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்காது. 101வது சங்கீதம் 2வது வசனம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவி, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளும். வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணுமா? வீட்டுக்குள்ள அசுத்தமான, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னா இந்த சங்கீதத்தை வாசித்து ஒரு பெண்ணை எடுத்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. முதல்ல நமக்கு என்ன இருதயம் இருக்கணுமா? உத்தம இருதயம், உண்மையான இருதயம். தீங்கான காரியத்தை என் கண் முன்னால் வைக்க மாட்டேன். நம்ம தான் சகோதரிகள் தான் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணுறோங்க. தீங்கான காரியம் நம்ம வீட்டில் போட்டிருக்கிற அந்த கேலண்டர்லாம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். நம்ம டிவிகளில் ஓடுற ப்ரோக்ராமில் என்ன காரியம் வருது? தீங்கான காரியத்தை நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? சகோதரிகள் அதை என்ன செய்யணும்? கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை சுத்திகரிக்கிறவங்க நீங்கள் தான். மாறுபாடான இருதயனை விட்டு அகற்ற வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். 5வது வசனம், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். நம்ம வாழ்க்கையில் இதை நல்லா அறிஞ்சுக்கணும். யாரையும் அற்பமாக நினச்சிடக்கூடாது. அற்பமாக நினைக்கிற அந்த தன்மையை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன செய்வேன்? சங்கரித்து போடுவேன். மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பெருமை இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே வைராக்கியம், விரோதமான காரியங்கள் இருக்கக்கூடாது. 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். 6வது வசனம், தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடிக்கிறவன் என்னை சேவிப்பான். 7வது வசனம், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ளே இருப்பதில்லை. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற அந்த குணமே எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காது. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன்னால் நிலை நிற்பதில்லை. சின்ன பிள்ளைங்கள்லாம் பொய் சொன்னால் கம்பு எடுத்துறோம். பொய் சொல்லக்கூடாது. பெருமையான காரியங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அருவருப்பான வார்த்தைகள், அருவருப்பான நினைவுகள், ஆட்டிடியூட்ஸ், வார்த்தைகள், பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பாதுகாத்தா கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வருவார். என் வீட்டில் 2வது வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் போய் நல்லா வாசிங்க, பெண்ணை எடுத்து குறிங்க. நம்ம வீடுகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பொய் இருக்குதா? கபடு இருக்குதா? ஆண்டவர் அருவருக்கிற காரியம் இருக்குதா? தீங்கான காரியம் நமக்கு இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கேட்கணும்? என் வீட்டில் எப்பொழுது என்னிடத்தில் வருவி? ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நான் வாசற்படியில் வந்து நின்று தட்டுகிறேன். நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? நம்ம வீட்டுக்குள்ளே அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா? அல்லது வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறாரா? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்ன செய்வேன்? உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த மாதமெல்லாம் நம்மை ஆண்டு கொள்ளட்டும். நம்மை சுற்றிலும் ஆண்டவர் மதிலாக இருப்பார். நம்மை பலவிதமான தீங்குக்கும் கொடுமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். எல்லா விதமான பயத்துக்கும் திகிலுக்கும் ஆண்டவர் விலக்கி காப்பார். ஆனால் நம்ம சுத்திகரித்து நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருக்காக வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாளையம் எங்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? உலாவி வருவார், நம்மை ரட்சிப்பார், நம்முடைய சத்துருக்களை நம் கையில் ஒப்பு கொடுப்பார். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நின்று அந்த இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தண்டையில் கரங்களை உயர்த்தி இந்த மாதம் எல்லாம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை வழி நடத்தும்,
எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இயேசுவே, நாங்கள் ஏசாயா 54வது அதிகாரத்தில் பார்த்தது போல எங்களுடைய அஸ்திபாரம் இயேசுதான். எங்களுடைய மதில், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எங்களுடைய மதிலாக மாறட்டும். எங்களுடைய வாசற்படியில் ஆண்டவரே ஆமே நிலைக்கால்களில் நம்முடைய இரத்தத்தை பூசும். சங்கார தூதன் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எந்த விதமான துன்மார்க்கரோ எந்த விதமான அசுத்த கிரியைகளோ எங்கள் வீட்டுக்குள்ளே வரவே கூடாதப்பா. எங்களுடைய வீடு ஒரு ஜப வீடாக மாறி பலகணிகள் திறக்கப்படணும் ஆண்டவரே. நாங்கள் தசம பாகங்களை காணிக்கைகளை கர்த்தருக்கென்று உண்மையாக நாங்கள் கொடுக்கணும் அப்பா. நீர் பலகணிகளை திறந்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த நாளின் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு குடும்பத்திலும் கடன் தொல்லை இருக்கவே கூடாது. இந்த மாதமெல்லாம் வீண் செலவுகள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். ஒரு யோபின் குடும்பத்தை சுற்றிலும் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்தது போல இந்த மாதத்தில் எங்கள் குடும்பமெல்லாம் நல்ல வேலி அடைக்கப்படட்டும். எங்கள் குடும்பத்தில் நல்ல குடும்ப ஜபம் இருக்கட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டை ஜப வீடாக மாற்றும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். எங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கணும். எங்கள் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டு இருக்கணும். இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே திகிலோ பயமோ கொடுமையோ எங்களை அணுகவே கூடாது. எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகணும். பாளையம் எங்கும் நீர் உலாவி வரும்படியாக நாங்களுமே அழைக்கிறோம், வருந்தி அழைக்கிறோம். எங்கள் வீடு உம்முடைய பிரசன்னத்தினால் சமூகத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை கூப்பி, இயேசுவே, நீர் அருவருக்கிற எந்த காரியமும் எந்த பொருளும் எந்த விக்கிரக ஆராதனைக்குரிய எந்த காரியமும் எந்த மந்திரத்துக்குரிய எந்த காரியமும் ஜாதக பேப்பர்கள் கூட எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாதப்பா. நீர் ஆண்டவரே பாளையம் எங்கும் உலாவி வரும்படி அசுசியான அருவருப்பான காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கவே கூடாதப்பா. எங்களுடைய வாயில கபடான வார்த்தை இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, தீங்கான காரியம் இருக்கக்கூடாது. இந்த மாதத்தில் எங்களை ஆசீர்வதியும் நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9885454400 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hope center@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.